வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம்பியவர்களுக்கு கொடுத்து வாழக்கூடிய கும்பராசியில் பிறந்தவர்களே, எக்காலத்திலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் மற்றவர்களும் கையேந்தாத கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, அப்படிப்பட்ட குணமும் எண்ணமும் முயற்சியும் வைராக்கியமும் படைத்தவர்கள் நீங்கள். ஆனா உங்களுக்கே ஒரு கஷ்டம் வரும் பொழுது யார் உங்களுக்கு உதவி செய்வார்கள்? அதுவும் இன்றைய ஒரு காலகட்டத்தில் உறவாகட்டும் நட்பாகட்டும் இவர்கள் மூலமாக வரவு நிச்சயம் உங்களுக்கு. அப்படிப்பட்ட விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனல்ல கும்பராசிகளுக்கு பலதரப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல போய் பார்த்து பயனடைச்சுங்க. இப்போ பதிவுக்குள்ள நம்ம போகலாம். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதனை பொறுத்தவரை சனி பகவான், வேலைக்கு காரக கிரகமே சனி பகவான். கும்பராசி என்பது ஒரு ஸ்திர ராசி மற்றும் காற்று ராசி. அதனுடைய அடிப்படையில் எப்பொழுதுமே உயர்ந்த எண்ணம், உயர்ந்த லட்சியம் என்பது உங்களிடம் இருக்கும். தன்மானம், கௌரவத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். மதியாதார் தலைவாசல் மிதியாதை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள். அந்த பழமொழி உங்களுக்கு பொருந்தும். உங்களை யார் மதிக்கவில்லையோ அவர்களிடம் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் மீண்டும் கையேந்தி போய் நிற்க மாட்டீர்கள். சரி, அப்படிப்பட்ட வைராக்கியம் படைச்ச உங்களுக்கு முதல்ல நீங்கள் கேட்காமலேயே உங்களுடைய கஷ்ட காலத்தில் உதவி செய்யக்கூடிய நபர்கள் யார்? உங்களுக்கு இவர்களால் வரவு நிச்சயம். அப்படிப்பட்ட உறவு என்றால் முதலில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு வரவாக இருப்பார்கள். நிச்சயம் ஒரு உறவாக இருப்பார்கள். அவர்கள் மூலம் எதிர்பார்க்காத நன்மை உங்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இதற்கு அடுத்த ஒரு ராசி என்றால் கண்டிப்பா சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்க நல்ல ஒரு நண்பராக இருப்பார்கள். கொடுக்கல் வாங்கல கரெக்டா இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்போட அவங்க இருப்பாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சோ இதற்கு அடுத்த ஒரு ராசி என்று எடுத்துக்கொண்டால் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்தில் மீன ராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு கூட வேலை செய்யக்கூடியவர்களாக, குடும்பத்தில் ஒரு நபராக, குடும்ப பொறுப்புகளை எடுத்து செய்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்நியமாகவே இருந்தாலும் குடும்ப கஷ்டத்தில் பங்கு கொள்வார்கள். சோ இந்த மூன்று ராசி, இந்த மூன்று லக்னத்தில் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு வரவு என்பது நிச்சயம். இதையும் தாண்டி கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு விருச்சக ராசியில் பிறந்தவர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். அவர்கள் மூலமாக தொழில் ரீதியாக லாபங்களும் பணவரவும் உங்களுக்கு கிடைக்க பாக்கியங்கள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் தனுசு ராசி. சோ இந்த விருச்சகம் தனுசும் இந்த மூன்று ராசிக்காரர்களை விட சற்று குறைவாக உங்களோடு பழக்க வழக்கம் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு தீமைகளை விட நன்மைகள் தான் அதிகம் நடக்கும். ஓரளவுக்கு பணப்புழக்கமும் ஓரளவுக்கு உதவிகளும் அவர்களும் கிடைக்கும். சோ இந்த 5 ராசிக்காரர்களோடு நீங்கள் தொடர்பு பழக்க வழக்கங்களும் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். இதில் ஒரே ஒரு ராசியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்றால் அது மேச ராசி மற்றும் மேச லக்னத்தில் பிறந்தவர்கள். சோ அவர்களோடு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும். பற்பல விஷயத்தில் விரைய செலவுகளும் எதிர்பார கஷ்டங்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் மூலமாக ஏற்படலாம். சோ அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனத்தோட இருந்து கொள்ள வேண்டும். மேலும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா அது எங்க இருந்து வரும் அப்படின்னா சிறுதூர பயணம், சகோதர சகோதரிகள் வழியில உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமான முறையில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல பிள்ளைகள் வழியில தேவையில்லாத கடன் சுமை பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். வேலை விஷயத்துல போட்டியாளர்கள் அல்லது தேவையில்லாத உங்க மீது சுமத்தப்பட்ட பழி இப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சோ இந்த மாதிரி பிரச்சனைல இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா காலம் முடியும் வரை கால பைரவரை வணங்குங்கள், வழிபாடு செய்யுங்கள், விட்டு விடாதீர்கள். அவரே உங்களுடைய காலத்தை மாற்றி அமைத்து கொடுப்பார். சரிங்களா? சோ இந்த பத்தி நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நிற்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.